மகர ராசி அன்பர்கள் இந்த 120 நாட்கள் நம்ம சனியினுடைய இறுதி கட்டம் தான் பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா உங்களுடைய பாத சனியாக இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு 120 நாளில் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு போக போகிறார். அந்த 3ஆம் இடத்திற்கு போவதுக்கு முன்னாடி அந்த பாத சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய இயல்பு நிலை எந்த மாதிரியாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டவர்கள்னு சொன்னால் இந்த மகர ராசி என்பர்கள் தான். ஜென்ம சனி இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. பெரிய அளவுன்னு நம்ம சொல்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அந்த மன உளைச்சல்ன்றது உளைச்சல் தான். அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் பட்ட துன்பங்கள் இருந்து இந்த 120 நாட்கள் உறுதியாக வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்து இந்த கடைசி இந்த 120 நாட்களில் அவருடைய பார்வை மட்டுமே இங்கே பலனை கொடுக்க போகுது, மாற்றத்தை கொடுக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 8ஆம் இடமான அஷ்டமாதிபதியை பார்க்கிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியை பார்க்கிறார். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த 120 நாட்கள்ல திடீர்னு வேலை இழப்புகள் இருக்கும். அதே சமயத்துல வேலை மாற்றங்களும் இருக்கும். வேலை இழப்புகள்னால பயப்படாதீங்க. ஆனா அந்த வேலை இழப்புகள் மூலமாக தான் நீங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி, ஏன்னா சனி பகவான் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கடைசி போகும்போது தான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போவார். எப்போதுமே அவர் இருந்து செயல்படும் போது அந்த 2.5 வருஷங்கள் செய்கிறத விட இந்த 120 நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அவர் போகிற போக்கில் நம்மளை போட்டு விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அந்த சனி பகவான் நகர்ந்து செல்லக்கூடிய அந்த கடைசி 120 நாட்கள் தான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். அது நமக்கு இப்போ தெரியவே தெரியாது. நம்ம இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் அதை ஃபீல் பண்ணுவோம். எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அன்னைக்கே நம்ம அதை மூவ் பண்ணியிருந்தா, நம்மளுக்கு அந்த ஒரு மாற்றம் செஞ்சிருந்தா இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாற்றத்தை செய்யாதவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இழப்புகள் இருந்தாலும் அந்த வேலை இழப்புகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதில் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் சூரியனுடைய நட்சத்திரம். எதுலேயுமே ஒரு ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு போதும் எனக்கு இதை விட வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் செலவு பண்ணாங்க. ஒரு பெரிய வீடு கட்டினாலும் அந்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு மனசு இருக்காது. அந்த அளவிற்கு ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணக்கூடியவர்கள், எளிமையான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அளவுக்கு உள்ள கடன்கள், தொழில் ரீதியாக இருந்த கடன்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய கடன்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அந்த மாதிரியாக தன்னுடைய உடன் பிறந்தோருக்காக சில விஷயங்களை செய்திருப்பீங்க குடும்பத்தில். அதனால் ஏற்பட்ட கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தான். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், அதாவது பெருமாளினுடைய நட்சத்திரம். அடுத்து அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் சொல்லணும். பெருமாள்ன்றது பார்த்திங்கன்னா திருவோணம். எப்போதுமே புரட்டாசி மாதத்தில் அந்த திருவோணம் வரும்போது தான் நம்ம மிகப்பெரிய அளவு செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த அளவிற்கு இந்த திருவோணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த
இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 45 வயசை கடந்தவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. அது கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு வெற்றின்றது இவங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்கும். இப்போ இந்த 120 நாட்களில் நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சில பேர் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் எடுக்கலாம் தாராளமாக. வெளிநாடு சம்பந்தமான வாழ்க்கை அமைவதற்கு இருக்குது. திருமண முயற்சிகளில் நிறைய பலன்கள் காத்துட்ருக்குது. இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 120 நாட்களில் கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அவிட்டம் இருக்கிற வீடு தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இவர்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் நோய்க்கும் பஞ்சம் இருக்காது. நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னால் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான். எந்த இடத்துல பணம் காசு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக நோய் இருக்கும். நோய் இருக்கக்கூடிய இடத்துல கடன் இருக்காது. கடன் இருக்கக்கூடிய இடத்துல நோயும் இருக்காது. இந்த அளவிற்கு தான் இந்த ஜாதக ரீதியாக எல்லா கிரகங்களுமே வேலை செய்யுது. இந்த மாதிரி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, மருத்துவ ஆலோசனையை நல்ல, ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு தருணமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில பிறந்த அனைத்து அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 120 நாட்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள். சில பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில முறிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். 7.5 சனியின் பொழுது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அதிலிருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி, நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 120 நாட்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு 15 வருடங்களாக இல்லாத ஒரு பெரும் வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு இந்த சனி பகவான். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டினியூஸாக எடுத்துட்டுங்க. அதே சமயத்தில் மகர ராசி என்பர்கள் ஆன்மீக வழிபாடுன்றது இந்த காலகட்டம் முக்கியமான ஒரு தருணம். உபஜயஸ்தானத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சனி பகவானுடைய ஆன்மீக வழிபாடு தான் இந்த மகர ராசி என்பர்களை நெறிப்படுத்த போகுது. ஒருத்தர் ஒரு வழிமுறைப்படுத்துது அப்படின்னா அந்த ஆன்மீகம் இல்லாமல் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படாது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆன்மீக பயணம் தான் நிறைய வளர்ச்சியை கொடுக்க போகுது. மகர ராசி அன்பர்களில் பெண்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 120 நாட்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, நீங்கள் நிறைய பேர் கெரியரில் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கலாம். கெரியரை பார்க்குறதா குடும்பத்தை பார்க்குறதா அப்படின்ற மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருக்கலாம். இந்த மாதிரியாக குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் கெரியர்ன்றது இந்த பெண்களுக்கு, மகர ராசி பெண்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா எப்போ இருந்தாலும் நீங்கள் தான் தனித்து போராட போகிறீங்க. இன்றைக்கி குடும்பம் இருக்குது, நாளைக்கு அந்த குடும்பமே உங்களை எதிர்த்து நிற்கலாம். அதனால் அந்த கெரியர்ன்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கெரியரை நோக்கி கவனம் செலுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த தொழிலில் நிறைய ஒரு கவனத்தோடு இருங்க. பெண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7.5 சனியில் இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நான் ஏற்கனவே எல்லா பதிவுலையும் சொன்ன மாதிரி உங்களுடைய கோச்சார கிரகங்களின் நகர்வை அளக்கக்கூடிய முழுமையான கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே. அந்த கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.